ஜெபம் நம் ஆவிக்குரிய நரம்பு. பிரைஸ் தி லார்ட். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் மேல் நான் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி நான் உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்று எசேக்கியேல் இறைவாக்கினரிடம் நம் ஆண்டவர் கூறுவதை எசேக்கியேல் 37:4-6 வரை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் எலும்புகளாக குறிப்பிடுவது இஸ்ரவேலரை. இதே போல்தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், எல்லாம் போயிருச்சு, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வீட்டில் இருக்கிறோமே தவிர சிதறி போய் கிடந்த எலும்புகளை போல எல்லாரும் ஒவ்வொரு பக்கத்தில் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் கொஞ்சம் கூட கிடையாது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்ப்பேன் என்று. ஆமேன், ஆமேன். ஆம், நரம்புகள் சேர்க்கப்படும் பொழுது, நரம்பு மண்டலம் நன்றாக பலமாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனால் நன்றாக இயங்க முடியும் என்பதுதான் விஞ்ஞான ரீதியான உண்மையும் கூட. அன்பானவர்களே, நமது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும், சிறு சிறு நரம்புகளையெல்லாம் சேர்த்து நீளமாக நாம் கோர்த்தோம் என்றால் அது 75,000 கிலோமீட்டர் நீளம் இருக்குமாம். அப்பப்பா, நம்பவே முடியவில்லை. ஆண்டவர் எவ்வளவு அருமையாக, பிரமிக்கத்தக்க வகையில், அதிசயமாக இருக்கக்கூடிய வகையில் நம்மை படைத்திருக்கிறார் பாருங்கள். 75,000 கிலோமீட்டர் நீளமுள்ள நரம்புகளை ஒவ்வொரு மனிதனும் தன் உடம்பில் வைத்திருக்கின்றான். ஒரு நரம்பானது உடல் நன்றாக இயங்குவதற்கு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ரோட்டில் ஒரு மாடு வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோமே, நம்ம அந்த மாட்டை பார்த்து ரொம்ப அதனுடைய அழகை நாம் ரசித்து கொண்டு இருக்க மாட்டோம். உடனே நம்ம விலகி போயிடுவோம், மாடு நம்மளை முட்டக்கூடாது அப்படின்னு. ஏன், எப்படி இது நடக்குது? ஒரு செகண்டில் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகள் அந்த ஆபத்தை உணர்ந்து உடனே மூளைக்கு அனுப்புகின்றன. மூளை உடனே அதை உணர்ந்து நரம்புகள் மூலமாக கால்களுக்கு கட்டளை கொடுக்கின்றது. உடனே கால்கள் விலகி விடுகின்றன. இதை எல்லாம் நடப்பதற்கு பிடிக்கக்கூடிய நேரம் ஒரே ஒரு நொடி. அன்பானவர்களே, இந்த காரியத்தினால் ஆபத்தானது தவிர்க்கப்படுகின்றது. அன்பானவர்களே, இதே போல்தான் நமது குடும்பத்திலும் ஜெபமாகிய நரம்பு காணப்பட வேண்டும். அந்த நரம்பானது ஆண்டவராகிய மூளைக்கு, திருச்சபையின் உடலாகிய அந்த மூளையாக செயல்படக்கூடிய ஆண்டவரிடம் அந்த நரம்பானது அனைத்து காரியங்களையும் எடுத்து செல்ல வேண்டும், அனைத்து தேவைகளையும் எடுத்து செல்ல வேண்டும். அந்த ஜெபம் எந்த வீட்டில் எல்லாம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த வீடுகளில் எல்லாம் சமாதான குலைச்சல் காணப்படும் என்பதுதான் நிதர்சனமான மற்றும் விவிலிய உண்மை. அன்பானவர்களே, ஜெபம் இல்லாத வீடு ஒரு கூரை இல்லாத வீடு. குடும்பமாக அமர்ந்து ஜெபம் செய்யாமல், குடும்பமாக அமர்ந்து டிவிக்கு முன்பாக அமர்ந்து சீரியலையும் அதே போல சினிமாக்களையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் எப்படி சந்தோஷமும் சமாதானமும் காணப்படும்? அன்பானவர்களே, நரம்பு மிக மிக முக்கியம் ஒரு உடலுக்கு. அதே போல ஜெபமானது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். அதுவும் குடும்ப ஜெபமானது முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த குடும்பத்தில்
குடும்ப ஜெபம் முக்கியமாக ஏறெடுக்கப்படுகின்றது. அன்பானவர்களை யோசித்து பார்ப்போம். அதனால்தான் அநேக குடும்பங்களில் சமாதான குலைச்சல்கள், சமாதான பிரச்சனைகள், சந்தோஷமின்மைகள் காணப்படுகின்றன. இவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால் முதலில் நாம் சரி செய்ய வேண்டியது நமது நரம்பு மண்டலமாகிய அந்த ஜெபத்தை. ஜெபம் மட்டும் ஒழுங்காக இருந்தால் போதும், நிச்சயம் நமது தேவைகள் ஆண்டவரிடம் எடுத்து செல்லப்படும் மிகவும் அருமையாக. அங்கிருந்து கட்டளைகளின் மூலமாக ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை, அவரது சித்தத்தின்படி. அன்பானவர்களே, அதனால் நமது வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபமாகிய அந்த நரம்பு மண்டலம் எனது வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், எனது குடும்ப வாழ்க்கையில் எவ்வாறு காணப்படுகிறது என்று. சரியாக இல்லை என்றால் அதை சரி செய்வோம். நிச்சயம் நம்மால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் எனது ஜெப வாழ்க்கையை தகப்பனே உமது கரத்தில் நான் கொடுக்கின்றேன். அதில் நான் அப்பா பின்னோக்கி போய்விடாதபடிக்கு நீர் எனக்கு கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.